Constrained maximum minimum or Lagrange's method of undetermined multiplier. இந்த டாபிக்ல தான் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இந்த பேர்லலாம் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க பார்த்து கற்றுக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. சரி, வாங்க இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெக்டாங்குலர் சாலிட் which can be inscribed in the ellipsoid x square by a square plus y square by b square plus z square by c square equal to 1. சரி, வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன். இந்த பிக்சரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு எலிப்சாய்டுக்குள்ள ஒரு ரெக்டாங்குலர் சாலிட் இருக்குது. அதாவது ரெக்டாங்குலர் சாலிடினுடைய 8 கார்னரும் எலிப்சாய்டினுடைய சர்ஃபேஸை டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, இந்த ரெக்டாங்குலர் சாலினுடைய டைமென்ஷனை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2x 2y 2z அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் y அப்படின்னா அதே மாதிரி இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல எந்த பக்கம், அப்போ அது 2y அப்படின்னு வரும். அது மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் z அப்படின்னு எடுத்தீங்கன்னா கீழே வரைக்கும் இன்னொரு z, ஸோ 2z. அதே மாதிரி தான் எக்ஸ்லையுமே. அப்போ இந்த ரெக்டாங்குலர் சாலினுடைய டைமென்ஷனை 2x 2y 2z அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதனுடைய வால்யூம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட். இங்கே லென்த் பிரெத் ஹைட் தான் 2x 2y 2z அப்படிங்கிறதுனால இதுதான் ரெக்டாங்குலர் சாலினுடைய வால்யூம். அப்போ அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் xyz அப்படின்னு இருக்கு. இந்த வால்யூம் தான் மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால தான் அதை எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததா கன்ஸ்ட்ரைன். சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். கன்ஸ்ட்ரைன் என்னது? எலிப்சாய்டினுடைய ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கோம். x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பை c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து 5 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எழுதுவோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டல் F அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸ்மால் f பிளஸ் லேம்டா 5. இதில் அந்த ஸ்மால் f 5 கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக என்ன பண்ணணும்? இந்த கேபிட்டல் எஃப்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்சியேஷன் பண்ணணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்சியேஷன் பண்ணணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்சியேஷன் பண்ணணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். சரி, இப்போ எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்சியேஷன் பண்ணுவோம், என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, 8xyz, அதில் 8yz எல்லாம் கான்ஸ்டண்டாக ட்ரீட் பண்ணணும். அப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணிங்கன்னா 1, 8yz இதெல்லாம் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்ததான் இங்கே வந்தீங்கன்னா லேம்டா இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இருக்குது. இங்கேயுமே லேம்டா டினாமினேட்டரில் போட்டு ஏ ஸ்கொயர் இதெல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணுங்க, 2x அப்படின்னு கிடைக்கும். அதனால தான் இங்கே 2 lambda x divided by a square அப்படின்னு இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்சியேஷன் பண்ணுங்க, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க, என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அதே மாதிரி இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்சியேஷன் பண்ணுங்க, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க, என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனையுமே நம்ம 2ஆல் வகுத்துட்டு எழுதிடலாம். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு வேலை பண்ணுறோம். என்ன அப்படின்னா,
இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எக்ஸால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம், இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ஒய்யால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம், இந்த மூணாவது ஈக்குவேஷனை இசட்டால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போது இதெல்லாம் செஞ்சால் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறீங்க. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேம்டா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இல்லையா, அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். அதே மாதிரி தான் இந்த மற்ற ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்தும் இந்த டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து எழுதிப்போம். சரி, இப்போ மூணு ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை கவனிங்க, ஈக்குவலாக இருக்குது. அப்போது நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். minus lambda x square by a square equal to minus lambda y square by b square equal to minus lambda z square by c square அப்படின்னு இருக்குது. இதில் இந்த மைனஸை கேன்சல் பண்ணிட முடியும், அதே மாதிரி இந்த லேம்டாவையும் கேன்சல் பண்ணிட முடியும். அப்படி கேன்சல் பண்ணிட்டு மீதி என்ன இருக்குதோ அதை எழுதியிருக்கிறோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்குது. இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து கன்ஸ்ட்ரைனில் அப்ளை பண்ணுங்க. இதுதான், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதா ஈக்குவேஷன். இந்த மூணு எக்ஸ்பிரஷனும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால மூணு டேர்மையுமே எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போது 3 டைம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/3னா ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் இதனுடைய வேல்யூமே 1/3. இப்போ இதை கொண்டு வந்து எங்கே பயன்படுத்தலாம்? இப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸ் ஒய் இசட்னோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு இருக்கும். y equal to b divided by square root of 3, z equal to c divided by square root of 3 எழுதியிருக்கோம். இங்கே x, y, z மூணுமே டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால மூணு வேல்யூமே நம்ம பாசிட்டிவ் குவான்டிட்டியாக எழுதியிருக்கிறோம். x, y, z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நாம் ஆக்சுவலாக அந்த சாலினுடைய வால்யூம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வால்யூம் ஃபங்க்ஷனில் x, y, z வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, v ஈக்குவல் டு 8 டைம் ஏபிசி டிவைடட் பை 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னு கிடைச்சிருக்குது. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் லார்ஜஸ்ட் ரெக்டாங்குலர் சாலினுடைய வால்யூம். ஆக்சுவல் வால்யூம் வந்து கியூபிக் யூனிட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அதை நான் எழுதாமல் இருக்கிறேன், நீங்கள் கியூபிக் யூனிட்டை சேர்த்துக்குங்க. சரி, இதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, prove that the largest rectangular solid inscribed in a sphere is cube. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண இதே ப்ராப்ளத்தில் எலிப்சாய்டினுடைய ஈக்குவேஷனுக்கு பதிலாக ஸ்பியர்னுடைய ஈக்குவேஷனை பயன்படுத்துங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதை கன்ஸ்ட்ரைனாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம டெரிவ் பண்ண அதே சேம் டெரிவேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை √3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஒய்யினோட வேல்யூவாகவும் இருக்கும், இதுதான் இசட்னோட வேல்யூவாகவும் இருக்கும். ஒரு ரெக்டாங்குலர் சாலினுடைய நீள அகல உயரம் எக்ஸ் ஒய் இசட் மூணுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால அது கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்ளத்தை நீங்களே ட்ரை பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். கரெக்டான ஆன்சர் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நீங்களே வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் எழுதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.